வாங்க இன்றைக்கி நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா பலவிதமான கீரையெல்லாம் முளைச்சி கிடக்குது. அதெல்லாம் பறித்து இன்றைக்கி ஒரு கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பறிச்சிட்ருக்கேன்ல, அந்த கீரை பேர் பார்த்திங்கன்னா தண்டு கீரை. அதான் பறிச்சிட்ருக்கேன். நம்ம விதை போடலாம் எதுவுமே பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி காட்டில் அதுவே முன்னாடிலாம் இருக்கும் இல்லையா, அதோட விதைலாம் கொட்டி நிறையா கீரை முளைச்சிருக்கு வகை வகையாக. இந்த கீரை பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை. எல்லா கீரையுமே சாப்பிடக்கூடியதாங்க. மோஸ்ட்லி நம்ம காட்டில் முளைக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்குது. இந்த கீரை பார்த்திங்கன்னா வேலைக்கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒத்த தலைவலி இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம காதில் 2-3 சொட்டு பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த தலைவலி சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையும் சாப்பிடக்கூடியது தான், அதனால் இதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்டுக்கீரை பாருங்களேன், இது தாங்க பெரிய செடி இருக்கிறதுலேயே நிறைய அங்கங்கே முளைச்சிருக்கு. இருந்தாலும் இது நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்து கொழு 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 கொழுன்னு இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இயற்கையாகவே கிடைக்கிறது, நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே. இதையும் பறிச்சுக்கலாம். தக்காளி காட்டில் தண்ணி கட்டினதுக்கு தக்காளி செடி நல்லா வருதோ இல்லையோ, இந்த மாதிரி கீரை செடி வேறு ஏதாவது பூண்டு செடி அதுதாங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருது. இப்போ பாருங்கள், இதில் விதை இருக்கு இல்லையா, இந்த விதையெல்லாமே நல்லா முத்துனதுக்கப்புறம் கொட்டி அங்கங்கே காடு ஃபுல்லாகவே அடுத்த டைம் நம்ம ஏதாவது வெள்ளாமல் பண்ணும்போது முளைக்கும். இது பார்த்திங்கன்னா பாசாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறையா இப்போ பரவிருச்சுங்க. அப்போ வந்து எங்கள் ஆயா விடவே மாட்டாங்க. அது 1-2 இருந்தால் கூட அதை பிடுங்கி எடுத்துருவாங்க. இது வந்து பரவுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்படி தொட்டாலே வர அளவுக்கு இருந்தது. அதனால் அப்படியே வேரோடையே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வேரோடையே எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இது பாசாக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இது வந்து குட்டியாக இருக்கும் போதே நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா காய் பூ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். மோஸ்ட்லி வந்து இது குட்டியாக இருக்கும் போதே சமைச்சிருவாங்க. நானே எங்கள் ஆயாவும் தான் 2 பேரும் மாற்றி மாற்றி கீரை என்னென்ன தேவையோ அதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். நான் அப்போல்லாம் குட்டி பொண்ணாக இருக்கும்போது எங்கள் ஆயா வீட்டுக்கு போவோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா இந்த மாதிரி தான் கீரைலாம் பறித்து கடைஞ்சி தருவாங்க. ஆயாக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செய்கிற மாதிரி நிறைய சமையல் செய்ய தெரியலனாலும் அவங்க கீரை கடையில் செஞ்சாங்கன்னா அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலரும் மாறாமல் செய்வாங்க. இந்த கீரை பாருங்கள், இந்த கீரை என்னென்னு கேட்டேன். இது வந்து பருப்பு கீரையாம்மா. இந்த கீரையை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கையில் கிடைக்கிற கீரைலாம் என்னென்னு கேட்டு அது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். இது வெண்டங்காடுங்க. வெண்டை செடி எங்கேயோ தெரியுதா, அதிகமாக கீரை புல் அதுதான் முளைச்சிருக்கு. அப்புறம் கீரை கடைகளுக்கு தக்காளி தேவையில்லையா, சரி 4-5 தக்காளி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி காட்டில் தான் மெயினாக அந்த தண்டுக்கீரை செடி அது எல்லாமே முளைச்சிருக்கு. தக்காளி பறிக்கும் போதெல்லாம் அந்த கீரையும் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கீரையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தோம். அதை வந்து அந்த வேரெல்லாம் கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பகுதியை கீரை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு தான் நானும் எங்கள் ஆயா உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம்தான் ஆகும். அங்கேயே பறித்து எடுத்துகிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். அதனால சரி இங்கே வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டுக்கிறாங்க. இது காலையில் நாங்கள் சமைக்கிறதுக்கு தாங்க. காலையில் ஏதாவது காடுன்னு இருந்தாலே ஏதோ ஒரு வேலை இருக்கும். தக்காளி பறிக்கிறது, வேறு ஏதாவது வேலை, அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கீரையும் பறிச்சுட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊற்றிட்டுக்கிறோம். எப்படி இருந்தாலும் அதில் மண், குட்டி குட்டி பூச்சி, அந்த நம்ம க்ளீன் பண்ணும் போதே பூச்சி இந்த புழுலாம் இருந்ததுன்னா நம்ம அப்போயே எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசும் போது மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய்டும். ஒரு 2-3 டைம் நம்ம அலசும் போது தண்ணி நல்லா வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும் சுத்தம் பண்ணி. உங்கள் சைடு இந்த மாதிரி கீரைலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பறித்து சாப்பிடுங்க. கடையில் விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மருந்தெல்லாம் அடித்து அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. எங்கள் காட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை இருக்குன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே பறிச்சுட்டு போய் சமைப்பாங்க. ஏன்னா நேச்சுரலாக இந்த மாதிரி கிடைக்கிது இல்லையா, அதனால்
கீரை நம்ம வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா கீரையுமே இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையிலே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்ல. கம்மியாக தண்ணி வச்சு அது கொதிச்சதுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் டைம் எடுக்காதுங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மீதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா எங்கள் காட்டில் விளைஞ்சது தான். அதிலேருந்து கீரை கடையிலுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தான் நான் பறித்தேன். இருந்தாலும் ஹைப்ரிட் தக்காளி தான் பறித்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா நாட்டு தக்காளி கொஞ்சம் இருந்தது. நல்லா பழமாகவும் இருந்ததா, சரி நம்ம நாட்டு தக்காளியில் செய்யலாம், புளிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாட்டு தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம கையில் கட் பண்ணுனே கிடையாது, அப்படியே பிழிஞ்சு விட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் வரமிளகா, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் ஆயா வந்து எப்பயுமே நிறையா வரமிளகா வந்து போடுவாங்க. பாருங்கள், தக்காளி வந்துட்டு நிறையவே இல்லை, கையிலேயே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரை வெந்துருச்சுங்க. கீரை வெந்துருச்சு இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் ஆயா வைக்கிறதுல இந்த பருப்பு குழம்பும் இந்த கீரை கடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரையும் நல்லா சூப்பராக கிடைவாங்க. அது ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரக மிளகு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வரமிளகா தான் சேர்ப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் அந்த கலர் மாதிரி நல்லா ஒரு வாசனை வரும், அப்போ தான் நல்லாயிருக்குமா கீரைக்கு. அது சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு தக்காளி பழன்றதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும், ரொம்ப லேட் ஆகாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கீரை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம நிறையா பொரித்து இது பண்ண மாதிரி இருக்கானா, அது வெந்துச்சு அப்படின்னா அது கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை வந்து இதிலையே சேர்த்துட்டு கடைஞ்சி சாப்பிட வேண்டியதான். எங்கள் ஆயா கடையிறதுக்குனே ஒரு மத்து வச்சுருப்பாங்க. குச்சி வந்து நல்லா கைப்பிடி நீளமாக இருக்கும். இந்த குச்சி வந்து தாத்தாவே செஞ்சு போட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சாச்சு. சுட சுட சாப்பாடு. களிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து களி கிண்டலை, அதனால் சாப்பாட்டுக்கு தான். அவ்வளோதாங்க, அடுப்படியிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. டவுட்டே வேணாம், எங்கள் ஆயா எப்போ கீரை கடைஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கீரைலாம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.